இக்கலியுகத்தில் மகத்தான பெருமை வாய்ந்த புண்ணிய கஷேத்திரமாக குருவாயூர் விளங்குகிறது. அங்கு சென்று ஸ்ரீ குருவாயூரப்பனை தரிசித்துவிட்டு வரும் பல பக்தர்கள் ஸ்ரீ குருவாயூரப்பனின் பெருமையை கண்கூடாக கண்டு ஆனந்தம் அடைந்திருக்கின்றனர். அந்த உண்மையை விளக்கும் ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி சமீபத்தில் நிகழ்ந்தது. ஒரு ஊரில் ஒரு பக்தர் இருந்தார். அவருக்கு ஒரு குமாரன் இருந்தான். நன்றாக இருந்த அவனுக்கு ஒரு நாள் திடீரென்று புத்தி சுவாதீனம் இல்லாமல் போய்விட்டது. யாருடனும் பேசாமல் பைத்தியம் போல ஆகிவிட்டான். பல வைத்தியங்கள் செய்தும் அந்த நோய் தீராததை கண்ட அவனது தகப்பனார் தெய்வம்தான் கதி என்று நம்பிவிட்டார். குருவாயூர் சென்று குருவாயூரப்பனை வழிபட்டால் இத்துயர் தீரும் என்று அறிந்து தனது குமாரனையும் அழைத்து கொண்டு அங்கு சென்று குருவாயூரப்பன் சந்நிதியில் பல நாட்கள் சேவை செய்தார். இப்படி இருக்கையில் ஒரு நாள் அவரது கனவில் ஸ்ரீ குருவாயூரப்பன் தோன்றி, உனது குமாரன் இப்படி இருப்பதற்கு காரணம் முன்ஜென்மத்தில் குரங்கை கொன்று அதனால் ராமருக்கு அபச்சாரம் செய்ததே ஆகும். அதை நிவர்த்தி செய்வதற்காக நீயும் உனது குமாரனும் திருப்ரையாறு என்னும் பெயர் உடைய அருகில் இருக்கும் ஸ்ரீராம கஷேத்திரத்திற்கு சென்று ஸ்ரீராமரை சேவித்தால் உனது குமரனின் நிலை ஸ்வஸ்தமாகும் என்று கூறினார். அந்த பக்தர் தனது குமாரனுடன் சென்று சில வாரங்கள் அங்கு தங்கி ராமரை தரிசித்து வந்தார். ஒரு நாள் பகலில் அவரும் அவரது குமாரனும் ராமர் சந்நிதியில் இருக்கும்போது ஸ்ரீ ஹனுமான் கை நிறைய துளசி, குங்குமம், சந்தனம் முதலியவற்றுடன் அந்த பையனுக்கு மட்டும் தெரியும்படியாக தோன்றி, இதை வாங்கிக் கொள் என்று கூறினார். இது தகப்பனாருக்கு தெரியவில்லை. அந்த பையன் தன் தகப்பனாரிடம், ஒரு குரங்கு துளசி, குங்குமம் முதலிய பிரசாதங்களை கொண்டு வந்து வாங்கிக் கொள்ளும்படி என்னிடம் கொடுக்கிறது, அதை வாங்கிக் கொள்ளட்டுமா என்று கேட்டான். என்றுமில்லாதபடி இவ்விதம் தன் குமாரன் நன்றாக பேசுகிறான் என்று சந்தோஷமடைந்த தகப்பனர் பகவானின் அனுக்கிரகம் போலும் என எண்ணி பிரசாதத்தை பெற்றுக்கொள் என கூறினார். பையனும் வாங்கி கொண்டான். தகப்பனாருக்கு குரங்கின் உருவம் தெரியவில்லையே தவிர பையனது கையில் துளசி, குங்குமம் முதலிய பிரசாதங்கள் இருப்பது தெரிந்தது. பிரசாதத்தை பெற்றுக்கொண்டது முதல் பையன் நன்றாக பேச ஆரம்பித்தான். பைத்தியமும் தெளிந்தது. ஸ்ரீஹரையே நமக, ஸ்ரீஹரையே நமக, ஸ்ரீஹரையே நமக.